இந்த ஆட்சி அமைப்புல வந்து தமிழரசு கட்சியும், ஈபிடிபியும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்க போறோம்ன்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் அரசியல் ரீதியாக கதைக்கிறது புளியம்மா. ஏன்டா அரசியல்ன்றது ஒரு சாக்கடை. இதில் இந்த அரசியல்வாதிகள் அதை விட சாக்கடை. விளங்கலையம்மா. ஏதோ நாங்கள் போட் போட்டு விட்டுட்டோம். ஏதோ பொதுமக்கள்லாம் பிசரன் பைத்தியாரன். தாங்கள் மட்டும்தான் சங்கட பதவி இருக்கணும், தங்களுக்கு வருமானம் பெறணும். அதுக்காக நாங்கள் என்ன வேண்டாலும் செய்கிறோம் என்று தான் இருக்கிறோமே தவிர, மக்களுக்காகவோ நாட்டுக்காகவோ மண்ணுக்காகவோ எதுவுமே கிடையாது. அது பொய்யான கதை. அது என்ன காலம்னா காலங்காலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதுக்கு காரணம் தமிழன் சிங்களவன் மட்டுமல்ல, தமிழனும் சேர்ந்து தான் செய்கிறோம். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க ஒன்றாக இணையறதுக்கு வந்து மக்களுக்கு வந்து நன்மை செய்றதுக்காகத்தான் ஒன்றாக இணைந்திருக்கோம். அதுவும் கொள்கை ரீதியில ஒன்றாக இணைந்திருக்கோம்னு சொல்றாங்க. 2 கட்சியில கொள்கைகளும் வேற வேற. அது எவ்வாறு அந்த கொள்கை ரீதியில அவங்க ஒன்றிணையலாம்? இது என்ன வேண்டாமா, நாங்கள் சொல்கிற கூட இருந்தாலுமம்மா, நாங்கள் எங்களுடைய வசதிக்கு, எங்களுடைய வருமானத்துக்கு, எங்களுடைய பதவிக்கு, எங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கு தான் நாம் உங்களுக்கு இப்படி சொல்கிறோமே தவிர, எந்த காரணம் கொண்டு எவர் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழனாக இருந்தாலும் சரி சிங்களம் இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதை நான் கேரண்டி பண்ணி சொல்கிறோம். அப்படி ஒரு இருந்தாண்டா அது வேலை பிள்ளை நம்ம வேறு எவனும் கிடையாது. இனிமேலும் பெற போகிறதும் இல்லை. சும்மா நாங்கள் வந்தோமா இருந்தோமா போனோமான்ற மாதிரி. அப்ப எங்கட தமிழ் மக்கள் நிலை வந்து இவ்வாறே தொடர்ந்து காணப்படும்னு நினைக்கிறீங்களா? தொடரணுமா இது இது அப்படி ஒரு தலைவன் பெரும் வரைக்கும் இதே இல்லை தான் எங்களுக்கு. தமிழன் எப்போவுமே செருப்பு தான். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நாங்கள் அப்படி நாங்கள் இந்த ஆதங்கம் நாங்கள் அவை குறை சொல்கிறோம் எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர வேறு எதுவுமே இல்லை. எதுவும் நடக்க போகிறதும் இல்லை. எதுவும் நடக்க போகிறது இல்லைம்மா. சும்மா நாங்கள் அங்கட கூட்டமைப்பு செய்கிறோம், இங்கே செய்கிறோம், நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்ய மாட்டோம் சும்மா புருட